அனைவருக்கும் வணக்கம். இந்த பழத்தை பார்க்கும்போதே நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி. இங்கேயே எழுதியிருக்கோம், இதுக்கு பேர் கல்லணை அப்படின்னு சொல்லி. இதை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் கரிகாலன் அப்படிங்கிற ஒரு தமிழன் கட்டினார். இந்த கல்லணை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றுக்கு குறுக்க தான் கட்டியிருக்கோம். இந்த கல்லணையோட பெரிய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசனம், விவசாயத்துக்கு தான் நம்ம இந்த கல்லணையை நம்ம பயன்படுத்துகிறோம். 2ஆம் நூற்றாண்டுலேயே அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பொருட்களோட பண்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தமிழர்கள் இவ்வளவு வலிமையான பயன்பாடு உடைய இந்த அணையை காவேரி ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த புரியாத புதிரை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளோட பெருமையை இந்த கல்லணை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் கல்லணையை தான் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருட்களோட பண்புகளுக்கும் நம்ம கல்லணைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்லணை கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தப்பட்ட பொருட்களோட பண்புகளை 2ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம தமிழர்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை இந்த கல்லணையை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் கல்லணைக்கும் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற நம்ம பாடத்துக்கும் உள்ள தொடர்பு. வாங்க தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. Very pleasant welcome to everyone. In this session, I am going to start Unit 7, that is Properties of Matter. பருப்பொருட்களின் பண்புகள். Introduction of Properties of Matter. பருப்பொருள்களோட பண்புகள் பற்றின ஒரு அறிமுகம். One of the oldest dam in the world is Kallanai, located at Trichy. உலகத்தில் இருக்கிற ஒரு பழமையான அணை தான் நம்ம திருச்சியில் இருக்கிற கல்லணை அப்படின்னு சொல்கிறது. Kallanai was built across river Kaveri for the purpose of irrigation. கல்லணை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காவிரி ஆற்றோட குறுக்க தான் கட்டியிருக்கோம். எதுக்காக அதை கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இரிகேஷன், பாசனத்திற்கு, விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான தண்ணி வசதிக்காக அதை நம்ம கட்டியிருக்கோம். During heavy floods, the velocity of water is generally very high in river Kaveri. காவிரி ஆற்றுல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த நேரங்களில் வாட்டரோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீரோட வேகம் பொதுவாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. டியூரிங் ஹெவி ஃப்ளூட்ஸ் தி வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஜென்ரலி வெரி ஹை இன் ரிவர் காவேரி. காவேரி ஆற்றுல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நீரோட வேகம் பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? The stability and utility of the அந்த கல்லணை டேம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறோம். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைப்புத்தன்மை, யூட்டிலிட்டி அப்படின்னா அதனோட பயன்பாடு இல்லைங்களா. தி ஸ்டெபிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் கல்லணை டேம் ரிவீல் தி intuitive scientific understanding of Tamils who designed this dam as early as 2nd century AD.
அதாவது இந்த கல்லணையோட உறுதித்தன்மையும் அதனோட பயன்பாடும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னா, அந்த சயின்டிஸ்ட்டுங்களோட தமிழர் இந்த கல்லணையை வடிவமைச்ச அந்த நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உள்ளுணர்வுள்ள அந்த அறிவியலை அது வெளிப்படுத்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு அறிவியலை ஆழமாக புரிஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துச்சு. இந்த அணை எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 2ஆம் நூற்றாண்டுலேயே இந்த அணையை வந்து நம்ம வடிவமைச்சோம். தி ஸ்டெபிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் கல்லணை டேம் ரிவீல் தி intuitive scientific understanding of Tamils who designed this dam as early as 2nd century AD. அதாவது கல்லணையோட உறுதித்தன்மையும் அதனோட பயன்பாடும் பார்த்திங்கன்னா இதனை 2வது நூற்றாண்டிலேயே வடிவமைச்ச தமிழர்களோட உள்ளுணர்வுள்ள அறிவியல் புரிதலை நமக்கு வெளிப்படுத்துது. தி அதர் எக்ஸாம்பிள் நோன் ஃபார் insightful constructions of the past is the pyramids in Egypt. இன்னொரு உதாரணம், எதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் அந்த அறிவுபூர்வமான கட்டட வடிவமைப்புகள் இல்லைங்களா, அந்த கட்டுமானங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து உதாரணமாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எகிப்தில் இருக்கிற அந்த பிரமிடுகள். முற்காலத்தோட அறிவுபூர்வமான கட்டுமானங்களுக்கு மற்றொரு உதாரணம் எகிப்தில் உள்ள பிரமிடுகள் இல்லையா. தி அதர் எக்ஸாம்பிள் நோன் ஃபார் insightful constructions of the past is the pyramids in Egypt. The flyovers and over bridges are common worldwide today. தற்காலத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் பொதுவாகவே என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பாலங்கள் மேம்பாலங்கள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ இருக்குது அதெல்லாம். இதில் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம கல்லணையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ heavy vehicles ply over and hence the bridges are always under stress. ஹெவி வெஹிக்கல்ஸ் அப்படின்னா கனரக வாகனங்கள்னு சொல்லுவோம். இந்த சரக்கு வண்டிகள் சொல்கிறாங்க இல்லையா, லாரி லோடு எடுத்துகிட்டு போகுது இல்லையா, பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிற லாரி, ஹியூமன் பீயிங் போகிறதில்ல. அந்த கனரக வாகனங்கள்னால் ஒரு பொருளை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மேம்பாலங்கள் வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து அதை தான் ஹெவி வெஹிக்கல்ஸ்னு சொல்கிறோம். அந்த கனரக வாகனங்களோட இயக்கத்தினால என்ன நடக்குது, அந்த வாகனங்களை இயக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலங்கள் வந்து எப்போவுமே ஒரு தகைவுக்கு உட்படுது, ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் இதுக்கு மேலே தான் நம்ம படிக்க போகிறோம். தகைவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹெவி வெஹிக்கல்ஸ் ply over and hence the bridges are always under stress. தற்காலத்தில் பார்த்திங்கன்னா உலகம் முழுமே பல மேம்பாலங்கள் பாலங்கள் இதெல்லாம் இருக்குது. கனரக வாகனங்களோட இயக்கத்தினால பாலங்கள் எப்பொழுதும் தகைவுக்கு உட்படுது. Without effective design using suitable materials, the bridges and flyovers will not stay or will not stable அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் டிசைன், வித்தவுட் எஃபெக்டிவ் டிசைன் யூஸிங் சூட்டபிள் மெட்டீரியல்ஸ், பொருத்தமான பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாலங்களை நம்ம வடிவமைக்கணும். தகுதியான பொருட்களை கொண்டு முறையான வடிவமைப்பு பண்ணணும். அப்படி வடிவமைப்பு பண்ணலை அப்படின்னா அந்த பாலங்கள் மேம்பாலங்கள்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா, நாட் இன் ப்ராப்பர், உறுதியாக இருக்காது. நாட் பி ஸ்டேபிள், நிலையாக இருக்காது அப்படின்னு சொல்லி இல்லையா.
The growth of human civilization is due to the understanding of various forms of matters. growth of human civilization அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனித நாகரிகத்தோட வளர்ச்சி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எதனால் அது சாத்தியம் அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சாலிடு, லிக்விடு, கேஸு, திண்ம நிலையில் இருக்கிற பொருட்கள், திரவ நிலையில் இருக்கிற பொருட்கள் மற்றும் வாயு நிலையில் இருக்கிற பொருட்களை எந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற புரிதல் இருந்ததுனால தான் மனித நாகரிகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளால் அடைய முடிஞ்சுது. The study of properties of matter is very essential in selecting a material for a specific applications. ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம தெரிவு செய்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்படி தெரிவு செய்யறதுக்கு இந்த பருப்பொருட்களோட பண்புகளை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் எந்த பொருட்களை எந்த அளவில் எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ அந்த பருப்பொருட்களோட பண்புகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் தான் அதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். The study of properties of matter is very essential in selecting a material for a specific application. For example, in technology, the materials used for space applications should be of lightweight but should be strong. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு சொல்லணும் அப்படின்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா விண்வெளியில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்குது இல்லையா, விண்வெளி பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அது என்ன பண்ணணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், எடை வந்து கம்மியாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கு வலிமையாக இருக்கணும். அந்த மாதிரி பொருட்களில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த விண்வெளி பயன்பாட்டுக்கெல்லாம் நம்மளோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், in technology, the materials used for space applications should be of lightweight but should be strong. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில்நுட்பத்தில் விண்வெளி பயன்பாடுகளில் பயன்படுத்துகிற பொருட்களோட எடை குறைவானதாக இருக்கணும், அதே நேரத்தில் அது உறுதியானதாகவும் இருக்கணும். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஷுட் பி கம்பட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், பொருத்தமானது, அந்த இணக்கமாக, அந்த ஈடுகட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு செயற்கையாக ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அது கூட பொருந்தி போகுதா அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கணும். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ஆர்கான்ஸ், அதாவது செயற்கை மனித உறுப்பு மாற்றும் நிகழ்வுகளில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் திசு இணக்கமாக இருத்தல் வேண்டும். அதுதான் கம்பட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. இயற்கையாக நமக்கு ஏதாவது உடல் பழுது அடைஞ்சிச்சு அப்படின்னா உடல் உறுப்புகளை அதை வந்து செயற்கையாக சில ஆர்கான்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து அது பொருத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பொருளோட ப்ராப்பர்ட்டி பண்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். Artificial body fluids are used as tissue substitute for radiotherapy analysis in medicine. மருத்துவத்தில் அந்த செயற்கை கதிரியக்க முறை இருக்கு இல்லையா, அந்த செயற்கை கதிரியக்க
சிகிச்சை முறைகளில் பார்த்திங்கன்னா திசுக்களுக்கு மாற்றாக செயற்கை உடல் திரவங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த திசுக்களுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செயற்கை உடல் திரவங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதனோட பண்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் திசு சப்ஸ்டியூட் ஃபார் ரேடியோதெரபி அனாலிசிஸ் இன் மெடிசின். மருத்துவத்தில் கதிரியக்க சிகிச்சை முறைகளில் திசுக்களுக்கு மாற்றாக நம்ம செயற்கை உடல் திரவங்களை பயன்படுத்துகிறோம். Fluids used as lubricants or fuel should possess certain properties. Fluids அப்படின்னா பாய்மங்கள், அதில் திரவங்களையும் சொல்லலாம் வாயுக்களையும் சொல்லலாம். அந்த பாய்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? லியூப்ரிகன்ஸ் அப்படின்னா உயவு எண்ணெய், உயவு பொருள். கிரீஸ்லாம் கேள்விப்பட்டிருங்க, வண்டியில் சக்கரத்துக்கு போடுவாங்களே, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீலுக்கு, லியூப்ரிகன்ஸ். அதுதான் உயவு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஃபியூயல், சில ஆயில்ஸ்லாம் நம்ம எரிபொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஷுட் possess certain ப்ராப்பர்ட்டிஸ், அது ஒரு குறிப்பிட்ட பண்புகளை கொண்டிருக்கணும். இந்த இடத்துல இந்த பொருளை பயன்படுத்தணும்னா இதுக்கு இந்த பண்பு இருக்குங்கிறது ஒரு பார்வை. இந்த பொருளுக்கு இந்த பண்பு இருக்குது, அதனால் இதை இங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. ரெண்டும் ஒன்று தான், பயன்பாடு தான். அப்போ பொருட்களோட பண்புகள் தெரிஞ்சிருந்தால் தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட சுருக்கம். Such salient macroscopic properties are decided by the microscopic phenomena within matter. இந்த பேரியல்பான பண்புகள் பருப்பொருட்களுக்கு உள்ளேயே என்ன பண்ணுது? நடைபெறும் நுண்ணிய நிகழ்வுகளினால் முடிவு செய்யப்படுகிறது. Such salient macroscopic properties are decided by the microscopic phenomena within matter. இந்த பேரியல்பான பண்புகள் பருப்பொருள்களுக்கு உள்ளேயே நடைபெறும் நுண்ணிய நிகழ்வுகளினால் முடிவு செய்யப்படுகிறது. This unit deals with the properties of solids and fluids and the laws of governing the behavior of matter. இந்த யூனிட், இந்த அலகில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திண்ம பொருட்கள் மற்றும் பாய்மங்கள். ஃப்ளூயிட்ஸ்னால் பாய்மங்கள், பாய்மங்கள் அப்படின்னா திரவமும் இருக்குது வாயுவும் இருக்குது. அதனோட பண்புகள் மற்றும் அந்த பருப்பொருட்களோட செயல்பாட்டை எப்படி கையாளுறது அப்படிங்கிற விதிகளை நம்ம விளக்கமாக இங்கே படிக்க போகிறோம். This unit deals with the properties of solids and fluids and the laws governing the behavior of matter. இந்த அலகில் திண்மங்கள் மற்றும் பாய்மங்களோட பண்புகள் மற்றும் பருப்பொருட்களோட செயல்பாட்டை கையாளும் விதிகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அல்லது விளக்குது அப்படின்னு சொல்லலாம். Microscopic understanding of various states of matter. பருப்பொருட்களோட பல்வேறு நிலைகளோட நுண்ணிய புரிதல் தான் இது. மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். வேரியஸ் ஸ்டேட்ஸ்னால் எத்தனை இருக்குது? சாலிடு, லிக்விடு, கேஸ் இல்லையா? ஈவன் தோ various forms of matter such as solid food, liquids like water and the air that we breathe are familiar in the day-to-day lifestyle for the past several thousand years. The microscopic understanding of solids, liquids and gases was established only in 20th century. பருப்பொருட்களோட பல்வேறு வடிவங்களான திட உணவு, திரவமான நீர் மற்றும் நாம் சுவாசிக்கிற காற்று, இது எல்லாமே கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மளோட தினசரி வாழ்க்கை முறையில் பரிச்சயமாக
இருந்தாலும் திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் ஆகியவற்றோட அந்த நுண்ணிய புரிதல் அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் தான் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் சச் as solid food, liquids like water and the air that we breathe are familiar in the day-to-day lifestyle for the past several thousand years. The microscopic understanding of solids, liquids and gases was established only in 20th century. பருப்பொருட்களோட பல்வேறு வடிவங்களான திட உணவு, திரவமான நீர் மற்றும் நாம் சுவாசிக்கும் காற்று ஆகியவை கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் பரிச்சயமாக இருந்தாலும் திண்மங்கள், திரவங்கள் மற்றும் வாயுக்களின் நுண்ணிய புரிதல் 20ஆம் நூற்றாண்டிலேயே நிறுவப்பட்டது. In the universe, everything is made up of atom. இந்த அண்டத்தில் இருக்கிற எல்லாமே அணுக்களால் உருவாக்கப்பட்டது. If so, why the same materials exist in 3 states? எல்லா பொருட்களும் அணுக்களாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அப்படி இருந்தாலும் எதனால் எல்லா பொருட்களும் 3 நிலைகள்லையும் இருக்குது. If so, why the same materials exist in 3 states? அண்டத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் அணுக்களால் உருவாக்கப்பட்டது அப்படி இருந்தாலும் ஏன் ஒரு பொருள் 3 நிலைகளிலும் உள்ளது? 3 நிலைகள்னா யாரு? ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபார்ம்ஸ் as solid ice, liquid water and gaseous steam. உதாரணத்துக்கு வாட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 3 நிலைகள்லையுமே இருக்குது. சாலிட் ஐஸ் கட்டி சொல்கிறோம், லிக்விட் ஸ்டேட் வாட்டர் சொல்கிறோம், கேசியஸ் ஸ்டேட் ஸ்டீம் நீராவியை சொல்கிறோம். எப்படி அது சாத்தியம்? Interestingly, ice, water and steam are made up of same water molecules, 2 hydrogen atoms and 1 oxygen atom form a water molecule. இது பார்த்துருப்பீங்க, H2O, water molecule. Interestingly, ice, water, steam are made up of by same water molecule. ஐஸ் கட்டி, நீர், நீராவி இந்த 3மே என்ன பண்ணுது? ஒரே நீர் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது தான். அது யாரெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறா? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. 1 ஆக்சிஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் அணு இருக்குது. இது சேர்ந்து தான் யார் உருவாகிறாங்க அப்படின்னா வாட்டர் மாலிக்கூல், நீர் மூலக்கூறு உருவாகுது இல்லையா? Physics help us to explore this beauty of nature at the microscopic level. இயற்கையோட இந்த அழகை நுண்ணிய மட்டத்தில் ஆராயறதுக்கு இயற்பியல் அப்படிங்கிற ஒரு கருவி நமக்கு உதவி புரியுது. தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் The distance between the atoms or molecules determines whether it exists in solid, liquid or gaseous state. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு பொருள் திண்ம நிலையில் இருக்கா, திரவ நிலையில் இருக்கா அல்லது வாயு நிலையில் இருக்கா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளில் இருக்கிற அணு அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற தொலைவு தான் முடிவு பண்ணுது. இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சாலிட்ஸ்னால் எப்படி இருக்கும், லிக்விட்ஸ்னால் எப்படி இருக்கும், கேஸ் அப்படின்னா எப்படி இருக்கும். சாலிட்ஸ் அப்படின்னா திண்மங்கள். இன் சாலிட்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் டைட்லி ஃபிக்ஸ்டு. திண்மங்களை பொறுத்த வரைக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ரொம்ப இறுக்கமாக பொருத்தப்பட்டிருக்கும்.
In the solid formation, atoms gets bound together through various types of bondings. திண்மங்கள் உருவாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கள் வந்து பல்வேறு வகையான பிணைப்புகள் மூலம்தான் அவை ஒன்றிணைகின்றன. In the solid formation, atoms get bound together through various types of bonding. திண்மங்கள் உருவாகும் போது அணுக்கள் பல்வேறு வகையான பிணைப்புகள் மூலம் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன. Due to the interaction between the atoms, they position themselves at the particular interatomic distance. Due to interaction between atoms, அணுக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவினை காரணமாக, interaction between the atoms, அணுக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவினையின் காரணமாக, they position themselves at the particular interatomic distance. அந்த இடைவினை காரணமாக அவை ஒரு குறிப்பிட்ட அணு தொலைவில் தாங்களாகவே என்ன பண்ணுது, நிலைநிறுத்தி கொள்ளுது. தே பொசிஷன் தெம்செல்வ்ஸ் இல்லையா. This position of atoms in this bound condition is called their mean position. பிணைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த அணுக்களோட நிலை தான் அணுக்களோட நடுநிலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அடுத்து நாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா லிக்விட்ஸ் அப்படின்னா யார், திரவங்கள். When the solid is not given any external energy such as heat, it will remains as a solid due to the bonding between the atoms. When the solid is not given any external energy as heat, எப்போ அந்த திண்ம பொருட்களுக்கு புறச்சூழலில் இருந்து புற ஆற்றல் நம்ம கொடுக்கலையோ, உதாரணத்துக்கு வெப்ப ஆற்றல் எடுத்துக்கலாம். இட் வில் ரிமைன்ஸ் ஆஸ் எ சாலிட் டியூ டு பாண்டிங் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். அணுக்களுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பின் காரணமாக அது அப்படியே பழைய நிலையில் திண்மமாகவே இருக்கும். When the solid is not given any external energy such as heat, it will remain as a solid due to the bonding between atoms. திண்ம பொருட்களுக்கு வெப்பம் போன்ற எந்த புற ஆற்றலும் அளிக்கப்படாத போது அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் காரணமாக அது தொடர்ந்து திண்மமாகவே இருக்கும். When heated, atoms of the solids receive thermal energy and vibrate about their mean positions. எப்போ அந்த திண்ம பொருட்களுக்கு நம்ம புற ஆற்றல் வெப்ப வடிவில் கொடுக்குறோமோ அல்லது வெப்பப்படுத்துகிறோமோ, ஹீட்டட் அப்படின்னா வெப்பப்படுத்துறது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த திண்மங்களில் இருக்கிற அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெற்றுக்கிட்டு தன்னோட நடுநிலை மீன் பொசிஷன்லேருந்து அதே வைப்ரேட் ஆகும், அதிர்வடையும். When the solid is heated above its melting point, the heat energy will break the bonding between atoms and eventually the atoms receive enough energy and wander around. எப்போ அந்த திண்மங்களை நம்ம வெப்பப்படுத்துகிறோமோ அதனோட உருகு நிலையை விட அதிகமான வெப்ப ஆற்றல் அதுக்கு கொடுக்குறோமோ, உருகு நிலையை விட அடுத்த நிலைக்கு above its melting point, the heat energy will break the bonding between the atoms. உருகு நிலையை விட அதிக புற வெப்பாற்றல் கொடுக்கும்போது அந்த திண்மங்களில் அணுக்களுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பு உடையும். It will break the bonding between the atoms and eventually the atoms receive enough energy. அணு தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கிட்டு wander around அப்படின்னு என்ன தெரியும், சுற்றி திரியும் அப்படின்னு அர்த்தம். When the solid is heated above its melting point, the heat energy will break the bonding between atoms and eventually the atoms receive enough energy and wander around.
எப்போ வந்து திண்மமானது அதனோட உருகுநிலைக்கு மேலே வெப்பத்தை ஏற்றுக்குதோ அல்லது வெப்பப்படுத்தப்படுதோ அப்போ வெப்ப ஆற்றல் அணுக்களின் பிணைப்புகளை முறிச்சு விடும், பிணைப்புகளை பிரேக் பண்ணிடும், பாண்டிங்கை பிரேக் பண்ணிடும். மற்றும் இறுதியாக அணுக்கள் போதுமான ஆற்றலை பெற்றுக்கிட்டு சுற்றி திரியும். Here also the intermolecular forces are important, but the molecules will have enough energy to move around, which makes the structure mobile. இங்கேயும் கூட, அதாவது இந்த நிலையிலும் கூட மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த விசைகள் வந்து முக்கியமானதாக அமையுது. ஆனாலும் அந்த மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள் வந்து தனக்கு போதுமான ஆற்றலை பெற்றுக்கொண்டு டு மூவ் அரவுண்டு நகர்றதுனால அதனோட வடிவம் இயங்கக்கூடியதாக மாறுது. Here also the intermolecular forces are important, but the molecules will have enough energy to move around, which makes the structure mobile. இந்த நிலையிலையும் மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கிற விசை முக்கியமானதாக இருக்குது. ஆனாலும் மூலக்கூறுகள் போதுமான ஆற்றலை கொண்டு நகர்றதுனால இதனோட வடிவம் வந்து இயங்கக்கூடியதாக மாறுது. அடுத்து நாம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயுக்கள், கேஸஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். When a liquid is heated at constant pressure to its boiling point, or when the pressure is reduced at a constant temperature, it will convert a gas. எப்போ வந்து ஒரு லிக்விடை ஒரு மாறாத அழுத்தத்தில் நம்ம வெப்பப்படுத்துகிறோமோ, டு இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட் அதனோட உருகுநிலை வெப்பநிலை அளவுக்கு வெப்பப்படுத்துகிறோமோ, அல்லது எப்போ வந்து அழுத்தத்தை குறைச்சி ஒரு மாறாத வெப்பநிலைக்கு அதை எடுத்துக்கிட்டு போகிறோமோ, அப்போ அந்த திரவம் வந்து வாயுவாக மாறும், கன்வெர்ட் டு எ கேஸ். When a liquid is heated at constant pressure to its boiling point, or when the pressure is reduced at a constant temperature, it will convert to a gas. ஒரு திரவத்தை மாறாத அழுத்தத்தில் அதனோட கொதிநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அல்லது ஒரு மாறாத வெப்பநிலையில் அதன் அழுத்தத்தை குறைக்கும் போது அதே வாயுவாக மாறும். என்ன பண்ணலாம், ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை வந்து பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை ரீச் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயத்தில் எது நடந்தாலும் லிக்விட் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகிரும். This process of a liquid changing to a gas is called evaporation. லிக்விட் வந்து திரவம் வந்து வாயுவாக மாறுற இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். அப்படின்னு அர்த்தம் ஆவியாக மாறுறது. The gas molecules have either very weak bonds or no bonds at all. This enables them to move freely and quickly. Hence, the gas will conform to the shape of its container and also will expand to fill the container. The gas molecules அப்படின்னா வாயு மூலக்கூறுகள் ஹாவ்னா பெற்று இருக்கும் எதை, வெரி வீக் பாண்ட்ஸ் ஆர் நோ பாண்ட்ஸ் அட் ஆல், ரொம்ப வலிமை குறைந்த பிணைப்பாக இருக்கும், இல்லைன்னா பிணைப்புகளே இருக்காது, எய்தர்னு சொல்லியிருக்கோம். திஸ் எனேபிள்ஸ் தெம் டு மூவ் ஃப்ரீலி அண்டு குயிக்லி. இது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னா அந்த வாயு மூலக்கூறுகள் தன்னியல்பாகவும் வேகமாகவும் இயங்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஹென்ஸ் தி கேஸ் வில் கன்ஃபார்ம் தி ஷேப் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். எனவே அந்த வாயு என்ன பண்ணுது அப்படின்னா எந்த கொள்கலனில் வச்சிருக்கிறோமோ அதனோட வடிவத்தை பெறுது. அண்ட் ஆல்சோ வில் எக்ஸ்பேண்ட் ஃபில் தி கண்டெய்னர். எந்த கொள்கலனில்
அடைச்சி வச்சுருக்கிறோமோ அந்த கொள்கலனில் அந்த வாயுக்கள் வந்து விரிவடையுது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பு வந்து வலிமை கம்மியாக இருக்கிறது அல்லது பிணைப்பே இல்லாமல் இருக்கிறது. இது ரெண்டும் தான் காரணம். The transition from solid to liquid to gaseous states with the variation in external energy is schematically shown in this figure. The transition from ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது எங்கேருந்தே சாலிட்லேருந்து லிக்விடுக்கு, லிக்விட்லேருந்து கேஸுக்கு, இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது புற ஆற்றலை நம்ம மாற்றுறதை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்ம சொன்ன அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமு. இங்கே பாருங்கள், திண்ம நிலையில் இருக்குது, வெப்பநிலையை அதிகப்படுத்துகிறோம், திரவமாக மாறுது, இன்னும் வெப்பநிலையை அதிகப்படுத்துகிறோம், வாயுவாக மாறுது. இங்கே பாரு, திண்மத்தில் இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாயுவில் பார்த்திங்கன்னா இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்டர் மாலிகுலர் ஆர் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைன்.